Hi, good morning to everyone. Welcome back to Investment&Achivement. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் சீரியஸில் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுத்தரேன்னு சொன்னோம். இன்றைக்கி மே 25. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது தெரிஞ்சால் போதும். தம்ப்நெயில் டாபிக் போட்டு பார்த்தவொடனே ரொம்ப ஸ்டன்னாக இருப்பீங்க. ஒரு பிகினர் முதல்ல இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி நடைபெறும், அந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் நம்ம எப்படி சம்பாதிக்கணும், இதுக்கு முக்கியமான 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்ன, அப்போ ஒரு மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒன்று அப் ட்ரெண்ட், ஒன்று சைட்வேஸ், ஒன்று டவுன் ட்ரெண்ட். இந்த 3 ட்ரெண்டு தான் மார்க்கெட்டில் இருக்குது. இதாக கூட இந்த கப் வித் ஹேண்டில் அப்படின்ற ஒரு பேட்டர்ன். அப்போ இந்த 3 ட்ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சால் தான் அந்த கப் வித் ஹேண்டில் பேட்டர்னை எங்கே வரும், எப்படி வரும் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அப்போ என்னது, ஒரு அப் ட்ரெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஒரு டவுன் ட்ரெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், சைட்வேஸ் ட்ரெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இதோடைய 3 ட்ரெண்டுடைய சீக்வென்ஸ் தான் அந்த கப் வித் ஹேண்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு அப் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். அப்போது அந்த அப் ட்ரெண்டோடைய ஃபார்மேஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஹையர் ஹை ஃபார்மேஷன். ஹையர் ஹை ஃபார்மேஷன்னா என்ன, ஒன்றும் இல்லைங்க. ஒரு ப்ரைஸ் ஒரு 10 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபா போகுது, அங்கேருந்து மறுபடியும் கரெக்ஷன் ஆகுது. இதே போல் மேலும் கீழும் போயிட்டு வர்றது தான் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு முறையும் ஏறும்போது ஒவ்வொரு இறக்கம். அப்போ இந்த ப்ரைஸ் நீங்கள் கூட்டு கழித்து பாருங்கள், ஒரு 10 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபாய்க்கு போயிருக்குன்னா 700% லாபத்தை கொடுத்துருக்கு. அப்போ இந்த 700% ஒரே வாரத்தில் போயிருக்குமா, ஒரே நாளில் போயிருக்குமானா, அது சச்ச டைம் எடுத்து தான் போகும். அப்போ ஒவ்வொரு ஏற்றத்திலும் வரக்கூடிய இறக்கத்தை கரெக்ஷன் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி சார் அந்த கரெக்ஷன் வேவை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது, இந்த அப் ட்ரெண்டுக்கெலாம் ஒரு சப்போர்ட்டுன்றது ஒன்று இருக்குது. ஒரு கோடு போட்டு பாருங்களேன், கிளியராக பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சப்போர்ட்டில் வரும்போதெல்லாம் மார்க்கெட் புல் பேக் ஆகுது. அதுதான் சொல்கிறது, ஒரு சப்போர்ட்னா என்ன, எந்த இடத்துல அது வரையணும், எப்படி வரையணும் அப்படின்றது தான் அது வேலிட். அதெல்லாம் ஒரு செஷனாக நம்ம சொல்லித்தருவோம். ஓகேவா? அப்போது கீழே அந்த சப்போர்ட்டில் யார் இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கரெக்ஷன் வேவ்லேயும் பையர்ஸ் அந்த ஸ்டாக்கை பை பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஏ மேனிப்புலேஷன். இந்த மேனிப்புலேஷன் பிக் பாய்ஸை தான் ஏற்றி இறக்குறாங்க. அவங்க எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கிட்டு போகலாம், அவங்களா கூடவே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். சரிங்களா? அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸுன்றது எது, ஒரு சப்போர்ட்டுன்றது எதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அப்போது சப்போர்ட்டுன்றது கீழே வர்றது, ப்ரைஸ் எங்கேருந்து புல் பேக் ஆகுதோ அது சப்போர்ட்டுன்றோம். மேலே எங்கே செல் ஆகுதோ அதை தான் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்கிறோம். அப்போது கீழே இருந்து புஷ் பண்ணி மேலே தூக்கிட்டு போன பையர்ஸ் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. அந்த ரேஞ்சை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ எங்கே பை பண்ணுறாங்க, எங்கே செல் பண்ணுறாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே 50% நீங்கள் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது அர்த்தம். ஆமாம், இப்போ எங்கே மார்க்கெட் ஒரு ஸ்டாக் மேனிப்புலேட் ஆகி மேலே போக போகுதுன்றது தெரிஞ்சாவே, அந்த இடத்துல நீங்கள் வாங்கி எந்த இடத்துல விற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல விற்றுட்டு வந்தால் நீங்களும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ அது தெரியாததுனால தானே இவ்வளோ பெரிய தடுமாற்றங்கள் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்றது இப்படி தான் போகும். கீப் ஆன், ப்ரைஸ் ஒரு ஹை போச்சுன்னா ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஹை போச்சுன்னா ஒரு கரெக்ஷன், இப்படி போகிறது தான் ஹையர் ஹை ஃபார்மேஷன். ஒரு கோணலாக போடக்கூடிய கோடு பேர் டயகனல் சப்போர்ட்டுன்றதும், கோணலாக போடக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பேர் டயகனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் அர்த்தங்கள். சரிங்களா? இது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன். அப்போது ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் எப்படி சார் வரும், நல்ல ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும். ஒரு ஹைலேருந்து ஒரு 70 ரூபா மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும். அதே மாதிரி தான் சேம் அங்கே கீழே இருந்து மேலே போச்சு, இங்கே மேலே இருந்து கீழே வருது. இது பேர் என்னென்னா லோவர் லோ ஃபார்மேஷன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ப்ரைஸ் புதிய லோவை க்ரியேட் பண்ணிட்டு வர்றதுனால தான் இது லோயர் லோ ஃபார்மேஷன். அப்போ இதுக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸுன்றது. அப்போது மேலெலாம் ஒரு லைனை கனெக்ட் பண்ணி பாருங்கள், இதுதான் டயகனல் ரெசிஸ்டன்ஸுன்றதும். அப்போது பையர்ஸ் கீழே இருந்து புஷ் பண்ணி மேலே தூக்கிட்டு போய் அங்கேருந்து செல் பண்ணுறாங்க. நம்மளை ட்ராப்பில் சிக்க வைக்கக்கூடிய ஃபார்மேஷன் தான் லோயர் லோ ஃபார்மேஷன். நிறைய பேர் மார்க்கெட் கீழே விழுந்துடுச்சு, இதுக்கப்புறமேட்டுக்கா மேலே தான் போக போகுதுன்னுட்டு வாங்கிடுறீங்க, ஆனால் எக்ஸிட் பண்ண வேண்டிய இடம் தெரியாமல் மாட்டிக்கிறீங்க. அப்போது பையர்ஸ் கீழே இருந்து புஷ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ட்ராப், ஹனி ட்ராப். சரிங்களா? அப்போ இது பேர் என்னது, லோயர் லோ ஃபார்மேஷன். அப்போ சைட்வேஸ் ட்ரெண்ட் எப்படி சார் போகும், சைட்வேஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க.
மார்க்கெட் வந்து ஒரே ரேஞ்சிலே சுற்றிட்டு இருக்கும். இப்போ ஒரு 40 ரூபாலேருந்து 60 ரூபா போச்சுன்னா அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வரும். அப்போ ஒரு ப்ரைஸ் வந்து சச்ச ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் சைட்வேஸ் ஃபார்மேஷன் அப்படின்றோம். அப்போது இந்த சார்ட்டில் கிளியராக பாருங்கள், அந்த 40 ரூபான்றது சப்போர்ட் அப்படின்றதும் ஒரு 60 ரூபான்றது ரெசிஸ்டன்ஸுன்ற ஜோனாகவும் ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த 60 ரூபாயில் யார் இருக்காங்க? செல்லர்ஸ் இருக்கிறாங்க. அப்போது 40 ரூபாயில் யார் இருக்கிறாங்க? பையர்ஸ் இருக்கிறாங்க. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நல்லாவே சம்பாதிக்கலாம். அந்த சப்போர்ட் எதுன்றது தெரிஞ்சு அந்த சப்போர்ட்டில் வாங்கி ரெசிஸ்டன்ஸ்லாம் விற்க தெரிந்தால், சரிங்களா? ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓகே, இப்போ நம்மளுடைய கதைக்கு வரும். இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து எப்போ சார் நம்ம ஒரு பொட்டென்ஷியலாக மேலே போகும், அது எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கு என்ன நடக்கணும்னு தெரியுங்களா? ஒன்றுமே இல்லைங்க. மார்க்கெட் கீழே இருந்து நல்ல ஒரு ஹைக்குக்கு போயிருக்கணும். அந்த ஹைக் போயிட்டு அங்கேருந்து என்ன நடக்கணும்னா, கீழே இருந்து மேலே இவ்வளோ தூரம் ஒரு 20 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு மேலே போயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 300% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா? அப்போது அந்த ஹையிலேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன்றத வரணும். அந்த ப்ரைஸ் கரெக்ஷன்றது எப்படி வரும்னா, அந்த லோயர் லோ ஃபார்மேஷனில் வரும், சரிங்களா? இந்த லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டு என்ன நடக்கணும்னா, மறுபடியும் வந்து ஒரு புதிய லோவை க்ரியேட் பண்ணக்கூடாது. நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ 60 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபாய்க்கு வந்தது, 45 ரூபாய்க்கு வந்துட்டு மீண்டும் மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்தது, மறுபடியும் மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்தது, மறுபடியும் மேலே போச்சு. அப்போ இது என்ன ஃபார்மேஷன்னா, லோயர் லோ ஃபார்மேஷனில் இங்கே மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த கீழே இந்த இடத்துல என்ன சார் வரணும்னா, மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸில் நிற்கணும். அதுதான் வந்து ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது. அந்த ஃபவுண்டேஷனை தான் சைட்வேஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சைட்வேஸ் ஃபார்மேஷனில் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த ஒரு 20 ருபீஸ், நியர்பை 20 ருபீஸ் வந்தோடனே ப்ரைஸ் வந்து அந்த 20க்கு கீழே போகாமல் மறுபடியும் அடுத்த லோவுமே அந்த 20லேயே நிற்கு. மறுபடியும் அடுத்த ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுது? ஒரு கரெக்ஷன் ஆகுது. அதுவும் இந்த 20க்கு கீழே போகலை. அப்போது ப்ரைஸ் என்ன ஆகுது? இந்த இடத்துல 20ல் பையர்ஸ் ஆர் வில்லிங் டு பர்ச்சேஸ். அண்ட் தென் மீண்டும் பாருங்கள், இந்த 35 உடைக்க முடியாத ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் சின்ன சின்ன ஹண்டிங்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஹண்டிங்கை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறது, அந்த 35லேயே ஸ்டாப் ஆகாமல் ஃபர்தராக மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுகிற மாதிரி விழும். அப்போது இந்த மூவ் பார்த்துட்டு இங்கே வாங்கினவங்களாம் வந்து ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் இங்கே ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே எடுத்துட்டாங்க. அப்போ கீழே எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே புல் பேக் ஆகுது. அப்போது இந்த கரெக்ஷன் வேவை முடிச்சுட்டு இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப்பை எடுத்துகிட்டு மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேலே போயிருக்கு. அப்போது இந்த ரேஞ்சு பேர் தான் ஹையர் ஐ ஃபார்மேஷன். அப்போது இங்கே கிளியராக பாருங்கள், அந்த 35 உடைக்காத மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு 40 நியர்பை 40 போயிட்டு மீண்டும் அந்த 20க்கு கீழே ஒரு ஹண்டிங் மாதிரி 25 அந்த ரேஞ்சுக்கு 20க்கு கீழே போகாமல் 25லேயே ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? மீண்டும் ஒரு 45க்கு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல 35க்குன்ற ரேஞ்சை உடைக்காத மார்க்கெட் இங்கே 35க்கு மேலே 40 ஆச்சு. இங்கே 45க்கு போயிட்டு ஒரு கரெக்ஷன் வருது. அப்போது இந்த ஜோன் பேர் என்ன? இந்த ஜோனை தான் நம்ம வந்து ஒரு கன்சால்டேஷன். அப்போது ஒரு ஃபவுண்டேஷன் எங்கே நடைபெறுதுன்னு நல்லா புரியுதுங்களா? மார்க்கெட் நல்ல ஒரு ஹைக் போயிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வேவ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் மார்க்கெட் கிளியராக ஒரு ஹைக் போய் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகுது. அப்போ இதுதான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷனையும் முடிச்சுட்டு ஒரு ஃபவுண்டேஷனையும் போட்டுட்டு மார்க்கெட் மேலே போகுது. அப்போ அந்த கப்பு தாண்டல் எங்கே வரும் தெரியுங்களா? கிளியராக இந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த ரேஞ்சில் பிடிக்கிறவங்களுக்கு தான் பொட்டென்ஷியலாக இருக்கும். அது எந்த இடத்துல வரும்? க்ளீனாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து பாருங்கள். இதுதான் அந்த கப் வித் ஹேண்டில் ஃபார்மேஷன். அந்த ரவுண்ட் பாட்டம் கண்டினியூஸ் பேட்டர்ன் அப்படின்வாங்க. ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஆக போகுதுன்னா அந்த ரவுண்ட் பாட்டம் வந்தால் தான் எஃபிஷியன்சியாக அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகும். இதுதான் இந்த ரவுண்ட் பாட்டம். எப்படிலாம் வரும், எங்கெங்கெல்லாம் வரும்ன்றது கிளியராக புரிஞ்சுக்கணும், கிளியராக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சொல்லி கொடுத்தேன்? மார்க்கெட் ஒரு ஹைக் போகணும், அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் லோயர் லோ ஃபார்மேஷன் வரணும், கீழே ஒரு பேஸ் அமைக்கணும், அண்ட் தென் மறுபடியும் வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்மேஷன் வரணும். அந்த ஃபார்மேஷன் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகும்போது தான் பொட்டென்ஷியலாக மார்க்கெட் மேலே போகும். இதை வந்து நம்ம ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் லிமிட்டெடில் கொடுத்துருப்போம். இதை வந்து லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்தோம். இன்னும் அந்த ரேஞ்சை உடைக்காமல் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. 1480க்கு மேலே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததுன்னா
இதுவும் அந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு உண்டான ஸ்டாக் தான். அண்ட் தென் இன்னொரு ஸ்டாக்கும் இருக்குது. இது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரலை, இதுவும் வந்திருக்கு. பட் வந்து எஃபிஷியன்சியாக மூவ் ஆகணும், அந்த 1700 1900 மூவ் ஆகணும்னா அங்கே வந்து கன்ஃபர்மேஷன் வரணும். இதெல்லாம் நம்ம கிளியராக சார்ட்டில் பார்ப்போம், எப்படி வந்திருக்கு, எந்த ஸ்டாக்கில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. நான் ஒரு ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணியிருக்கேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட். இந்த ஸ்டாக்குடைய க்ரைட்டீரியா என்னன்றதை கிளியராக சார்ட்டில் பார்ப்போம். ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் இந்த ஸ்டாக்கில் வந்து கிளியராக பாருங்கள், நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்தோம். மார்க்கெட் கீழே இருந்து ஒரு பெரிய ஹைக்கு போயிருக்கணும்ன்ற, அப்போ மார்க்கெட் கீழேருந்து ஒரு பெரிய ஹைக் போயிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வருது. அப்போ இந்த ரேஞ்சில் இருந்து மேலே போகும்போது இது என்ன ஃபார்மேஷன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன். ஒரு ஹை போச்சு, ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, மறுபடியும் ஒரு ஹை போச்சு, ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, மறுபடியும் ஒரு ஹை போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்தது. சரிங்களா? இந்த கரெக்ஷன் இப்போ வந்திருக்கிறது என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹையர் ஹை போயிட்டு அங்கேருந்து லோயர் லோ ஃபார்மேஷன்லாம் வருது. அப்போ லோயர் லோ ஃபார்மேஷன் எப்படி, ஒரு லோ, ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ. அப்போ இந்த லோவில் என்ன நடக்கணும்னு சொல்லியிருக்கோம், கீழே வந்து ஒரு ப்ரைஸ்க்கு கீழே மார்க்கெட் போகாமல் பேஸ் அமைக்கணும். அப்போ இந்த பேஸ் எங்கே அமைக்கணும், கீழே அமைச்சிட்டு மார்க்கெட் இப்படி ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொன்னோம். இதுதானே மார்க்கெட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக சொல்லியிருந்தோம். இப்போது கிளியராக வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹையிலேருந்து லோயர் லோ வந்தது. அப்போ அந்த லோயர் லோவில் அந்த பேஸ் எங்கே அமைச்சது, இதுதான் அந்த பேஸ். அப்போது என்ன ப்ரைஸ், அந்த ப்ரைஸ்க்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆச்சா, அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு லோக்கு கீழே மறுபடியும் இன்னொரு லோ போகக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் ஒரு லோ வருதுன்னா அது பேர் வந்து லோயர் லோ ஃபார்மேஷன். அப்போது இந்த லோக்கு கீழே மார்க்கெட் போகாமல் ஸ்டாப் ஆகணும். என்ன நடக்குது, ஒரு லோ வந்துட்டு மார்க்கெட் நின்று மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு லோ வரணும். அந்த லோ ப்ரீவியஸ் லோக்கு கீழே போகக்கூடாது. அப்போது ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது, இங்கே ஒரு லோ, மார்க்கெட் மறுபடியும் இங்கே ஒரு லோ, மறுபடியும் இங்கே ஒரு லோ. அந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே போச்சா, போகலை. அப்போது அந்த ப்ரீவியஸ் லோன்றது எந்த இடத்துல இருக்குது, எக்ஸாக்டாக இந்த 1096 இந்த ரேஞ்ச் வைக்கலாமே. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ அந்த பேஸுன்றது எங்கே அமைச்சிருக்கிறாங்க, கிளியராக இந்த ஜோனில் பேஸுன்றது ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? இது வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சால்டேஷன் சைட்வேஸ் மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆனவனே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் அதுக்கு கீழே வச்சுருந்தா இது ஒரு காலம் இந்த ஸ்டாக் இங்கேருந்து நல்ல ஒரு மூவ், ஒரு 17% கிட்ட ஒரு 24 டேஸில் 208 ரூபீஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து என்ன பேட்டர்ன் வந்திருக்கு, நம்ம எதனால் இந்த இடத்துல வந்து அந்த 1480க்கு மேலே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடச்சதுன்னா பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன், புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன பேட்டர்ன் வந்துட்டுருக்கு கிளியராக பாருங்கள். இதுதான் அந்த ரவுண்ட் பாட்டம் கண்டினியூஸ் பேட்டர்ன்றது இதுதான், புரியுதுங்களா? அப்போது மார்க்கெட் இங்கே என்ன நடக்கணும், ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடக்கணும். அந்த ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்ன்றது அந்த 1460 ரூபாய்க்கு மேலே ஒரு உடைப்பு பொட்டென்ஷியலாக உடைச்சி வச்சதுன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பிச்சுக்கிட்டு போகும். எவ்வளோ தூரம் போகும், நல்ல ஒரு ஹைக் போகும். அந்த ஹைக்கு வந்து எப்படி நம்ம டெப்த்தை மெஷர் பண்ணலாம், எப்படி டார்கெட்டை வைக்கலான்னா இந்த ரவுண்ட் பாட்டமுடைய டெப்த்து தான் டார்கெட். இதை தான் தூக்கி இப்படி டார்கெட்டாக வைப்போம். அப்போது ப்ரீவியஸாக அந்த 1900ன்றது நம்ம கொடுத்த டார்கெட் என்னது, நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருப்பேன், ஒரு 1900க்கு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. 100% டார்கெட் கார்னர் பண்ணுறதுக்கு விட கொஞ்சம் அதுக்கும் இயர்லியாகவே க்ளோஸ் பண்ணால் நம்மளுடைய ப்ராஃபிட் ரேஷியோன்றது அதிகமாக இருக்கும். நம்ம இன்னும் மேலே போகும்னு நினைக்கும்போது மார்க்கெட் அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்குனா பாசிபிலிட்டி ஆகிடும். இதுதான் ப்ரெஸ்டீஜோடைய க்ரைட்டீரியா. அண்ட் தென் இப்போது இன்னொரு ஸ்டாக் சொல்கிறேன், டிமார்ட்டில் நான் கொஞ்சம் என்னுடைய பொசிஷனை ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொசிஷனை ரைஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னது நல்லாவே புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுற வழியை பாருங்கள், அதுதான் வந்து கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மார்க்கெட் ஒரு ஹையிலேருந்து ஃபால் வந்திருக்கு, இட்ஸ் ரைட். அப்போ அந்த ஃபாலுன்றது ஒரு ப்ரைஸ்க்கு கீழே போகாத மாதிரி நின்னது. அப்போ நம்ம எந்தெந்த இடத்துலலாம் சொன்னோம், இந்த இடத்துலையும் ஒரு ஸ்விங்குன்னும்
இந்த இடத்துல ஒரு என்ட்ரி சொன்னோம், அது நல்ல ஒரு ஹைக் போச்சு. அப்போ அந்த பேஸ்ன்றது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இந்த இடம் தான் அந்த பேஸ். எனது இது வந்து ஹண்டிங் ஜோன், இப்படி போடுங்க. இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். அப்போது ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கல, இங்கே உடைக்கல. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இப்படி கீழே வந்திருக்கு. இப்போ இங்கேயும் நான் ஒரு 6-7 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 60,000க்கு வச்சுருந்தேன், இன்னும் ஒரு 30,000க்கு என்னவோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இங்கே நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நான் பிரகாசம் அப்படின்றது தான் சொல்லுவேன். அந்த பிரகாசமான வாய்ப்புகள் கிளியராக பாருங்கள். இது என்ன பேட்டர்ன் வருது, சேம் திங். ஏஞ்சல் 1 எதனால் அவ்வளோ மூவ் ஆச்சுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு. இப்போ நான் டிமார்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன் அப்படின்னும்போது இங்கேருந்து நான் டார்கெட் பண்ணக்கூடிய கார்னர் ஒரு 9.23%. இந்த 9.23%க்கு மேலே மார்க்கெட் இப்படி ஒரு ஹைக் போயிட்டு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ்க்காக இருக்கிற ஹைக்கு போகும். இதுதான் இந்த ரவுண்ட் பாட்டம் கண்டினியூஸ் பேட்டர்ன் அப்படின்றதுல ட்ரேட் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியா. இதில் 4 ஹவர்ஸில் வச்சா உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? லாகிங்கில் இல்லாமல் கிளியராக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போது பாட்டம்ன்றது இதுதான். இதனால தான் இது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். இந்த ரீடெஸ்ட்டில் தான் நம்ம பை பண்ணோம். இங்கே பை பண்ணும்போது தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். இப்போது ஏஞ்சல் 1 ஏன் இப்படி அது மூவ் ஆகிட்டுருக்கு, நம்ம சொன்ன காரணம் என்ன? இந்த இடத்துலையும் பாருங்கள், அந்த பேட்டர்ன் எங்கே வந்தது, எக்ஸாக்டாக இந்த நெக்கை உடைச்ச உடனே அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆன உடனே மார்க்கெட் இஸ் ஸ்கை ராக்கெட். நம்ம எங்கே சொன்னோம், எக்ஸாக்டாக இந்த லோவில் சொன்னோம். நான் வாங்கின இடத்துலேருந்து எனக்கு ஒரு 30% மேலே ப்ராஃபிட்டில் இருக்குது. எத்தனை நாளில், 14 டேஸில். இதுதான் ஏஞ்சல் 1. நம்ம எடுத்த என்ட்ரி எங்கே எடுத்துருக்குறோம், 50,000 போட்டு என்ட்ரி எடுத்தோம், ஒரு ரீல்ஸில் கொடுத்தோம், அதுக்கப்புறம் வீடியோவில் கொடுத்தோம். இதெல்லாம் தான் மார்க்கெட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நிறைய பேர் வந்து இங்கே நம்ம சொல்கிறது வந்து ஒரு எஜுகேஷனை தான் சொல்கிறோம், ப்ராஃபிட் மைண்ட் செட்டில் சொல்ல, யாரையும் ட்ராப் பண்ணி வைக்கணுன்றத சொல்கிறதில்ல. இதை டிசிப்ளினாக லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மார்க்கெட்டில் சர்வைவபிள் அப்படின்றது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். திஸ் ஆர் த திங்ஸ். ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ஒரு விலை எப்படி நகரப்போகுது, அதாக கூட நம்ம எப்படி பயணம் பண்ண போகிறோம், இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனுடைய பியூட்டி. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு இது இன்ட்ராடேக்கு வேலைக்கு ஆகுமா, எஃப்என்டோக்கு வேலைக்கு ஆகுமா, பிட்காயினுக்கு வேலைக்கு ஆகுமா அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் எ காமன் லாங்குவேஜ். நீங்கள் டைம் ஃப்ரேமை தான் மாற்ற போகிறீங்க, டைம் ஃப்ரேமை தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. எஃப்என்டோக்கும் வேலை செய்யும், இன்ட்ராடேக்கும் வேலை செய்யும், எல்லாத்துக்குமே வேலை செய்யும். அடிப்படை நீங்கள் எங்கே சுற்றி எங்கே போயிட்டு வந்தாலும் பல ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம், பல இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். கடைசிக்கு உங்களுக்கு வந்து கிளியர் விஷுவல் காட்டி கொடுக்குற இடம் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து நிற்பீங்க. இதை நான் ஆணித்தனமாக சொல்லுவேன், எங்கே வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியலன்னா இந்த மார்க்கெட்டில் சர்வை ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னை போல் ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷனாக லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் 31st May கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலி 8 செஷன் போகும். லைவ் வெபினார் தான், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். அதாவது நிறைய பேர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு முடிச்சு விட்டுடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, லைவ் வெபினாரில் தான் கிளாஸஸ் போகும். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு சென்ட் பண்ணுறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண. இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.